ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறது என்னோடய ஸ்டைல்லேருந்து நான் போட்டிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் துணியை எந்த அளவுக்கு மெயின் ஃபேப்ரிக்கில் துணி மிச்சமாகிற அளவுக்கு நம்ம அந்த லைனிங் துணியை அரேஞ்ச் பண்ணி வச்சு கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டிப்ஸே இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சிலருக்கு துணி பத்தாமல் போயிடும். அதனால் நம்ம லைனிங் துணியை பார்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். செகண்ட் டிப்ஸ் என்னென்னா, பிகினர்ஸ் லைனிங் துணியில் பேக் சைட் நெக்கு கட் பண்ணுங்கள். ஆனால் மெயின் ஃபேப்ரிக்கில் பேக் சைட் நெக்கை கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம லைனிங் துணியில் மெயின் ஃபேப்ரிக்கை அட்டாச் பண்ணும்போது நமக்கு தையல் போடுவோம்ல, அப்படி தையல் போடும்போது ஒன்று ரைட் சைட் ஷோல்டர்லையோ இல்லைனா லெஃப்ட் சைட் ஷோல்டர்லேயோ துணி பத்தாமல் போயிடும். அதனால தான் மெயின் ஃபேப்ரிக்கில் நெக் கட் பண்ணிடாதீங்க. ஃப்ரண்ட் சைடில் ஓகே, பேக் சைடில் நெக் கட் பண்ணிடக்கூடாது. மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணாமல் பண்ணால் தான் நமக்கு அழகாக தைக்க முடியும். சரி, இப்போ நான் கட் பண்ணியிருக்க தைக்க போகிற ப்ளவுஸ் சைஸ் 31 சைஸு. ரொம்ப சின்ன சைஸ் தான் இந்த ப்ளவுஸு. 31 சைஸ் ப்ளவுஸ் நம்ம இப்போது தைக்க போகிறோம். இதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய மெத்தட் தாங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அது வேறு இல்லை, முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நான் பேக் சைடில் நம்ம துணியோட 1.5 இன்ச் தனியாக இதுலேயே ப்ளவுஸ்லேயே மடக்கி தைப்போம்ல, நான் அப்படி தைக்காமல் செப்பரேட்டாக தனியாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு துணி லைனிங்லேருந்து கட் பண்ணி அப்படி தாங்க தைப்பேன். இப்படி தைக்கும்போது எனக்கு இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, 2x2 துணியில் துணி பத்தாமல் ப்ளவுஸ் தைக்கும்போது துணி பத்தாமல் போயிட்டுனா நம்ம பேக் சைடுக்கு 1.5 இன்ச் தனியாக அதுக்கு மேட்சிங் கலரில் உள்ள லைனிங் துணியை கட் பண்ணிக்கலாம். அது ஃபேன்சி ப்ளவுஸ், மாடல் ப்ளவுஸ்லாம் தைக்கும்போது அது மாடல் இருக்கும், அதனால் துணியை அதெல்லாம் மடக்க முடியாது. அதுக்காக அந்த 1.5 இன்ச் தனியாக பண்ணிக்கிடலாம். பிறகு பார்டர் ப்ளவுஸ்லாம் இருக்கும்ல, அந்த பார்டர் ப்ளவுஸில் பார்டர் வேணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்போ அந்த பார்டர் நம்ம எடுக்காமலே இப்படி 1.5 இன்ச் தனியாக கட் பண்ணி உள்ளே மடக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பார்டரும் கிடச்சிரும். அதுக்காக தாங்க நான் எப்போவுமே இப்படி தைக்கிறது. ஃபஸ்ட் நம்ம பேக் சைடில் உள்ளதை தையல் போட்டு எடுத்துக்கலாம். பேக் சைடு உள்ள பீஸை பாருங்கள். நான் மெயின் ஃபேப்ரிக்கில் நெக் கட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா ஆரம்பத்தில் நானும் இப்படி நெக் தெரியாமல் கட் பண்ணி ஒரு கஸ்டமரோட துணி ஃபுல்லாக நெக் மெயின் ஃபேப்ரிக்கில் துணி பத்தாமே போயிட்டு துணி விலகி போயிட்டு அப்புறம் என்ன பண்ணால் ஜாயிண்ட் போட்டு தைச்சி கொடுத்தேன். ஆனால் கஸ்டமருக்கு தெரியல, கண்டுபிடிக்கல. ஏன்னா நம்ம ஜாயிண்ட் போட்டது ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது கை உள்ளே போயிட்டு இருந்தாலும் நம்ம தப்பு பண்ணிட்டோம்ல அப்படின்னு நான் மனசில் நினச்சி வருத்தப்பட்டிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், மெயின் ஃபேப்ரிக்கில் நெக் கட் பண்ண வேண்டாம், லைனிங் துணியில் நெக் கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நமக்கு அட்டாச் பண்ணும்போது துணி பத்தாமல் போயிடும், லைனிங் வெளியே வந்துடும், மெயின் ஃபேப்ரிக் பத்தாத மாதிரி இருக்கும். அதுக்கு தான் சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இடையில கொஞ்சம் த்ரெட்டு கட் ஆயிடுச்சு. நான் அதை கட் பண்ணியிருக்கேன். வீடியோ கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போட்டேன். ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துகிட்டு வெளியே உள்ள பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆரம்பத்துலேயே யாராலுமே ஒரு பர்ஃபெக்ட் டெய்லராக மாற முடியாது. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, 100 பேரை கொன்னா தான் ஒரு வைத்தியனாக ஆக முடியும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஒரு 100 ப்ளவுஸாவது தைச்சா தான் நம்ம ஒரு நல்ல டெய்லராகவே மாற முடியும். அப்போ தான் நம்ம எக்ஸ்பர்ட்டாக மாற முடியும், தைக்கவும் முடியும். அது மாதிரி அப்புறம் இந்த 100 ப்ளவுஸ் மட்டும் தைச்சா போதாது, நம்ம சின்ன சைஸு, மீடியம் சைஸு, பெரிய சைஸு அப்படின்ற வரைக்கும் 48 நான் தைச்ச சின்ன அளவு அப்படின்னா நான் சொல்கிறேன்ல, அந்த 38, அப்புறம் இது மாதிரி 30, 28லேருந்து 48 சைஸ் வரைக்கும் கஸ்டமர் வருவாங்க. இந்த மாதிரி எல்லா கஸ்டமரையும் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ நெக் வித் வச்சா கரெக்டாக இருக்கும், எவ்வளோ நெக் லென்த் வச்சா கரெக்டாக இருக்கும், ஆம்கோல் ஹைட் எவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இல்லை கப் ஷேப் இருக்கும்ல, கப் ஷேப் ஒவ்வொரு ஆளுக்கும் மாறுபடும். சிலவங்க சின்ன சைஸ் கப் சைஸ் இருக்கும், அவங்களுக்கு எவ்வளோ ஷேப் தரணும். நான் 48 சைஸ் சொல்கிறேன்ல, அது மாதிரி பெரிய ஆட்களும் வரும், அந்த ஆட்களுக்கு எவ்வளோ கப் ஷேப் தரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கிட முடியாது. படித்தாலும் நமக்கு அந்த அனுபவம் லேட்டாக தான் கிடைக்கும். தைக்க தான் அந்த அனுபவம் கிடைக்கும்.
சிலவங்க பெரிய சைஸ் கூட வருவாங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கப் ஷேப்பில் வந்து இந்த இப்போ ஸ்பேஸ் வந்து நான் 2.5 இன்ச் இந்த ப்ளவுஸ்க்கு கொடுத்துருக்கேன். சிலவங்களுக்கு 3 இன்ச் கொடுக்க வேண்டியிருக்கும், சிலவங்களுக்கு 3.5 இன்ச்சும் தர வேண்டியிருக்கும். அந்த மாதிரி 3.5 இன்ச் நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு இந்த கேப் கொடுத்துட்டு அந்த டாட்டுக்குள்ள கேப்பும் நம்ம 1.5 இன்ச்சு, சிலவங்க 1.5 இன்ச்சு, மேக்ஸிமம் 2 இன்ச் வரைக்கும் கூட அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம வரோம்ல மெயின் டாட், அந்த மெயின் டாட்டுக்கு நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதாங்க உங்களுக்கு கப் ஷேப் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதனால் பார்த்து எல்லா கஸ்டமரையும் பார்த்து அனலைஸ் பண்ணி தைச்சா தான் நம்ம ஒரு பர்ஃபெக்ட் டெய்லராக மாற முடியும். அது வேறு சிலவங்க ப்ளவுஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. சிலவங்க ப்ளவுஸ் வந்து நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நம்ம பார்த்து எல்லா கஸ்டமரையும் பார்த்து அனலைஸ் பண்ணி தான் தைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டமர்கிட்டே வந்து நான் வந்து எந்த கஸ்டமர் வந்தாலும் உடனே கண்டுபிடிச்சிருவேன். அவங்க வீட்டுக்கு saree கட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து வீட்லேயும் ப்ளவுஸ் போடுவாங்க அப்படின்னா தெரியும்ல, நம்ம வீட்டில் வந்து மேக்ஸி போட்டுட்ருக்கோம். அது மாதிரி அவங்க வீட்டில் வந்து saree கட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா இருந்தால் தான் ஃபுல் டைமும் அவங்க போட்டுட்ருக்கணும். அதனால் வந்து பார்க்கணும் அந்த கஸ்டமரை. அவங்களுக்கு வந்து கழுத்து கொஞ்சம் லைட்டாக இறங்கிட்டாலும் ரொம்ப பிரச்சனையாயிரும். அவங்க வீட்டிலே ப்ளவுஸ் போட்டுட்டே இருக்காங்களா, அவங்க துணி துவைக்க வீட்டு வேலை செய்யும்போதெல்லாம் ப்ளவுஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி கஸ்டமருக்குலாம் அந்த ஒரு சின்ன லூஸ் வந்து கழுத்துலையோ கையிலையோ லூஸ் வந்தால் கூட அவங்களால ஏற்றுக்கிட முடியாது. இப்போ நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு நம்ம கழட்டி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க அதை கண்டுக்கிட மாட்டாங்க. லூஸ் அந்த ஃபங்க்ஷன் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ரோப் கூட கட்டிக்கிட்டு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த வந்து பெரிய ஆட்கள் வந்து அப்படி அட்ஜஸ்டே பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்து தைச்சி கொடுக்கணும். முக்கியமாக நம்ம லேடிஸ் கஸ்டமர்கிட்ட தெரிஞ்சுக்கிட வேண்டியது 2 விஷயம். அவங்க வீட்லேயும் ப்ளவுஸ் போட்டுட்டு இருப்பாங்களா, அதில் வந்து அவங்க இன்னர் யூஸ் பண்ணுவாங்களா, இந்த 2 தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம அவங்கள ஓரளவுக்கு நம்ம கணிச்சிடலாம். நான் வந்து அப்படி தான் நான் கண்டுபிடிச்சி நான் தைச்சி கொடுப்பேன். மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து சொல்கிறாங்களா, நம்மக்கிட்ட வர தச்ச கஸ்டமர் ரிட்டன் நம்மக்கிட்டேயே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டெய்லர் அப்படின்னு. அதுபோல் நான் தைச்சி கொடுத்த கஸ்டமரும் என்கிட்ட வந்திருக்காங்க. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ முக்கியமான விஷயம்னா எனக்கு தைக்கிறதுக்கு டைம் இல்லை, அப்படி தான். இங்கே பாருங்கள், இது முக்கியமான டிப்ஸு. ஸ்க்ரீனில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம எப்படி எடுத்து நம்ம வச்சுட்டு ஒரு பின் மாட்டிடணும். பின் மாட்டிட்டோம்னா நமக்கு துணி மாறிடும் அப்படின்ற டென்ஷன் இல்லாமல் தைக்கலாம். இப்படி பின் போட்டுட்டு தைச்சோம் அப்படின்னா தான் நமக்கு மாறிடாது. அதுக்காக பேக் சைடில் வந்து நமக்கு ஒரே பீஸாக இருக்குது, அதனால் நம்ம அடித்து திருப்பி தைச்சிடலாம். ஆனால் ஃப்ரண்ட் சைடில் வந்து நமக்கு வந்து அப்படி இல்லை. நமக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு 2 பார்ட்டாக பிரியுது. பட்டியும் அதே மாதிரி நமக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு பிரியுது. ஸ்லீவும் வந்து பாருங்கள் லெஃப்ட் சைடும் ரைட் சைடுன்னு பிரியுது. அதனால் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு, அப்புறம் வந்து நம்ம ஃப்ரண்டு கப்பு பக்கம், பட்டி, அந்த ஸ்லீவ் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கவனமாக தைக்கணும். பேக் சைடு வந்து ஒரே பீஸாக இருக்கிறனால நமக்கு வித்தியாசம் தெரியாது. நம்ம வந்து அடித்து திருப்பினாலே அது சரியாக போயிடும். ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை. நம்ம வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு பார்த்து தைக்கணும். அதனால் எல்லாத்துக்குமே பின் போடுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சேஃப்டி. நான் வந்து அதனால் பின் போட்டுட்டேன். பின் போட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். மேக்ஸிமம் நான் எல்லாத்துக்குமே பின் போட்டு தான் தைப்பேன். நமக்கு வலுவுற துணியோ வலுவாத துணியோ, நம்ம பழைய ஆட்களோ எல்லாமே நான் வந்து பின்னு போட்டு தான் தைப்பேன். அப்புறம் தைச்சிட்டு பிரிக்கணுன்னா அந்த டைம் நமக்கு சேவ் ஆகணும் அப்படின்னா நம்ம ஒரு பின் போட்டதில் நமக்கு ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் பின் போட்டுட்டு தைங்க. இது என்னோடய ஐடியா, உங்கள் ஐடியா எப்படியோ அது மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், சின்ன சைஸ் ப்ளவுஸு நான் பார்த்ததுலேயே இது ஒரு ரொம்ப சின்ன சைஸ் ப்ளவுஸு. இப்போ அடுத்த பக்கமும் அதே போல் சுற்றி எல்லா பக்கமும் தையல் போட்டுட்டு எடுத்துக்கலாம். பார்த்தா தெரியும், நான் அதில் ஷேப் கட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து 4 டாட் ப்ளவுஸு. 4 டாட் ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் ஷேப் கொடுத்தா மட்டும் போதும். ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து கொக்கி பட்டி மாட்டோம்ல, அந்த இடத்துல ஒரு இன்ச்சுக்கு ஷேப் கொடுத்தா போதும். அதை நான் டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஷேப் கொடுத்துருவேன். இது 4 டாட் ப்ளவுஸ்ன்றனால நான் சைடில் வந்து ஷேப் கொடுத்துருக்க மாட்டேன். மேக்ஸிமம் வந்து 4 டாட் ப்ளவுஸ்க்கு வந்து சைடில் வந்து நமக்கு ஷேப் தர தேவையில்லை, வேண்டாம். ஏன்னா வந்து அதுக்கு தான் ஷேப்காக தான் நம்ம டாட் பிடிச்சிரோம்ல. அந்த பக்கம் இந்த பக்கம் நமக்கு அரேஞ்சு அந்த பக்கம் 1/4 இன்ச் இந்த பக்கம் 1/4 இன்ச் டாட் பிடிக்கும்போதே நமக்கு அதில் போயிடும் அந்த ஷேப்பு. அதனால நம்ம வந்து ஷேப் கட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு உள்ள துணியை வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருப்பேன் பாருங்கள், அந்த 2 இன்ச்சு. இதுதான் நம்ம கப்புக்கு தர அந்த கேப்பு நான் ஃப்ரீயாக எப்படி இருக்கணும், எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் வந்து 1 இன்ச்சு 1 இன்ச்சு அது வந்து டாட்டு. கப் சைஸை பொறுத்து அந்த டாட்டு. இது வந்து சின்ன சைஸ்னோடனே நான் வந்து 1 இன்ச் 1 இன்ச் வச்சுருக்கேன். டாட்டோட லென்த் வந்து 3 இன்ச்சு. ஃபஸ்ட் நம்ம வைக்கிறோம் அந்த 2.5 இன்ச்சு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் பார்த்து வைக்கணும். அதுதான் கஸ்டமரை பொறுத்து மாறும். பெரிய சைஸ் கஸ்டமர்னால் 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு வைக்க வேண்டியிருக்கும். அந்த 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம்ல அந்த இடத்துல. இப்போ ஷேப் கட் பண்ணுறதுக்காக கீழே அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் டாட் பிடிச்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துருவேன். அந்த ப்ளவுஸில் வந்து இந்த மெயின் டாட்டு தாங்க ஃபஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மெயின் டாட்டை வச்சு தான் அடுத்த 3 டாட்டை நம்ம பிடிக்க போகிறோம். அது எப்படின்றத கொஞ்சம் கவனமாக பாருங்கள். டாட் பிடிச்சாச்சுங்களா? என்ன வந்து முன்னாடி 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தேன்னா அந்த மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு ஒரு தையல் போட்டுருவேன். தையல் போடாமல் கட் பண்ணலாம். தையல் போட்டுட்டு கட் பண்ணோன்னா நம்ம வந்து லைனிங் துணி மெயின் ஃபேப்ரிக் கொஞ்சம் ஒட்டியே இருக்கும். அதனால் தையல் போட்டுட்டு அது ஓரமாக கட் பண்ணுவேன். இப்போ வந்து இந்த 2 பக்கமும் ஃபஸ்ட் கொக்கி பக்கம் இருக்கலாம், அது 2 பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி மடித்து வச்சுட்டு எந்த அளவுக்கு நமக்கு டாட் வேணுமோ அந்தளவுக்கு ஒரு மார்க்கப் பண்ணிவிட்டு டாட் பிடிச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இந்த மெயின் டாட்டை இதாக பிடிச்சிக்கிட்டு தாங்க அந்த ஆம்கோல் பக்கம் இருக்க துணியை கரெக்டாக இப்படி இழுத்து நமக்கு ஒரு நேர் கோடு மாதிரி கிடைக்கும். அதில் வந்து இன்னொரு 3வது டாட்டும் பிடிச்சிட வேண்டியதுதான். ஃபோர்த் டாட்டும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கிராஸாக பிடிக்கணும். மெயின் டாட்டில் கை வச்சுட்டு இது கொஞ்சம் துணியை லைட்டாக கொஞ்சம் கிராஸாக பிடிச்சோன்னா நம்ம கப் ஷேப் வந்து நல்லா அழகாக கிடைக்கும். ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்கிறது கொஞ்சம் லைட்டாக கிராஸாக பிடிச்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம அடுத்த பக்கம் துணியும் தச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போ ரெடி ஆகிட்டு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணுவோம். ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணிவிட்டு பட்டி ரெடி பண்ணலாம்.
இந்த 2 அமுக்கோல் பக்கமாக ஒன்றா வச்சு ஒரு பின்னை மாட்டிடலாம். பின்னை மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டிக்கு அளவெடுக்கலாம். பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம சேனல்லையே நான் வந்து எப்படி பட்டி ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது தெரியலன்னு நம்ம அந்த வீடியோ போய் பாருங்கள், இன்னும் நல்லா தெளிவாக புரியும். இதில் பார்த்தீங்கன்னா லைனிங் துணி டபுளாக இருக்குது. அதாவது இப்போ லைனிங் துணி இதில் 4 பீஸ் இருக்குது. ஒரு பக்கம் 2 டபுள் வந்து லைனிங், இன்னொரு பக்கமும் டபுள் லைனிங், மெயின் ஃபேப்ரிக் ஒன்று. மொத்தம் வந்து பட்டிக்கு நான் 3 துணி வச்சுருக்கேன். இப்போ எல்லோரும் ஃபேஷனாக வந்து பட்டிக்கு சில 2 துணி தான் வைக்கிறாங்க. லைனிங் ஒன்று, மெயின் ஃபேப்ரிக் ஒன்று தான் வைக்கிறாங்க. ஆனால் இல்லை, லைனிங் பீஸ் 2 வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக் 1 வச்சு மொத்தம் 3 வச்சுருக்கேன். திக்காக வைக்கிறவங்களும் திக்காக வைக்கிறாங்க, லூஸாக அந்த மாதிரி ஒரு 2 துணியை வச்சு வைக்கிறவங்களும் வைக்கிறாங்க. அது அவங்கவுங்க விருப்பம், அதை பொறுத்தது. நான் வந்து பட்டிக்கு வந்து 2 துணி வச்சுருக்கேன். 2 லைனிங் துணி வச்சு ஒரு மெயின் ஃபேப்ரிக், அப்போ மொத்தம் பட்டிக்கு 3 துணி வச்சுருக்கேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பட்டி தைக்கும் போதோ ஸ்லீவ் தைக்கும் போதோ இந்த மாதிரி கண்டினியூஸாக தைக்கணும். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் எப்படி ஒட்டுக்காக தைச்சிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி ஒட்டுக்காக தைக்கணும். ஒரு சைடு தனியாகவோ இன்னொரு சைடு பட்டி தனியாகவோ தைக்கக்கூடாது. அப்படி நம்ம தைச்சோன்னா மாறி போயிடும். ஸ்லீவும் அதே போல் தான். ஒரு சைடு ஸ்லீவ் வந்து தனியாகவோ இன்னொரு சைடு ஸ்லீவ் தனியாகவோ நம்ம தைச்சோம் அப்படின்னா மாறிடும். லெஃப்ட்டு ரைட்டு நமக்கு மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு தைச்சி ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணது எல்லாமே வந்து ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். ஸ்லீவ் முக்கியமாக வந்து துணியே நமக்கு கராப் ஆயிரும். வேறு துணிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அதனால் வந்து பட்டி தைக்கும் போதும் ஸ்லீவ் தைக்கும் போதும் இது மாதிரி ஒட்டுக்காக தைக்கணும். பிரித்து தைக்கக்கூடாது. ஒட்டுக்காக நம்ம தைச்சாதான் நமக்கு அது மாறாமல் இருக்கும். இதில் பட்டிக்குள்ள வீடியோ கொஞ்சம் வந்து கட் ஆகிட்டு, அது வந்து நான் நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டி மட்டும் எப்படி வந்து என்னோடய ஸ்டைலில் தைப்பேன் அப்படின்னு போட்டிருக்கேன். சந்தேகம் டவுட் இருந்துச்சுன்னா அதை போய் பாருங்கள். இந்த தையல் எதுக்கு போட்டிருக்கோன்னா, லைனிங் துணியும் மெயின் ஃபேப்ரிக்கும் நவுண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தையல், சேஃப்டிக்காக தையல் போட்டுட்டு மேலே உள்ள ஃபேப்ரிக் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியது. ரெண்டு பக்கமும் பட்டி அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டு பட்டியும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம கொக்கி பக்கமோ ஆம்கோல் பக்கமோ ஏற்ற இறக்கம் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட் வந்து ஒருக்கா செக் பண்ணிக்கிடலாம். இந்த பக்கம் எனக்கு இல்லை, அதே போல் இந்த பக்கமும் எனக்கு இல்லை. ஆனால் கொக்கி மாட்டுற பக்கம் ஒரு பக்கம் கொஞ்சம் லைட்டாக ஏற்றமாக இருந்துச்சு. அதை வந்து நான் மார்க் பண்ணி வச்சுட்டு அடுத்த தையல் போடும்போது நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஏற்றமாக இருக்குது, அதை மார்க் பண்ணி வச்சுட்டு தைக்கும்போது கரெக்ட் பண்ணி தைச்சிட்டு
கொக்கிப்பட்டி வீப்பட்டி வைக்க போயிடலாம். இன்னும் கொக்கிப்பட்டி வீப்பட்டி நம்ம வைக்கலாம். இது வந்து நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் கழுத்து பக்கத்தில் வெட்டினேன் பார்த்தீங்களா, அந்த துணி. சிலவங்க 2 பக்கமே லைனிங் வச்சு தைச்சிருவாங்க. சிலவங்க ஒரு பக்கம் லைனிங் ஒரு பக்கம் ஃபேப்ரிக் வச்சு மெயின் துணி வச்சு தைப்பாங்க. நான் வந்து ஒரு பக்கம் லைனிங் ஒரு பக்கம் மெயின் ஃபேப்ரிக் அப்படி தான் வச்சு தைப்பேன். அதுக்காக இதை வந்து சைஸ் பண்ணி கரெக்டாக வெட்டி எடுத்துக்கிட்டு தையல் போடுறோம். இப்போ கொக்கிப்பட்டிக்கு வைக்க போகிற இந்த துணி வந்து நம்ம பேக் சைடு வந்து ஷேப்காக கீழே தைச்சிடணும் பாருங்களா, ஒரு 1.5 இன்ச்சு நான் வெட்டி எடுத்துருப்பேன் துணி. அதில் உள்ள மிச்சோட துணியை நான் வந்து கொக்கிப்பட்டிக்கு இதில் யூஸ் பண்ணிக்கிடுறேன். தையல் போட்டு ஆல்ரெடி வச்சுருந்தேன்ல அந்த துணியை, அதில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த துணியை. ஆப்போசிட் பக்கமும் அது மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து வி வைக்க மாட்டேங்க, அதுக்கு பதிலாக வந்து நம்ம த்ரெட்டில் கட்டி கொடுப்போம்ல கொக்கி, அப்படி தான் கட்டி கொடுப்பேன். வி வந்து கேட்குற கஸ்டமருக்கு வி வச்சு கொடுப்பேன் கொக்கி மாட்டுறதுக்கு. இல்லைனா நான் வந்து ரோப்பில் தான் கட்டி கொடுப்பேன். இது வந்து ரோப்பில் கட்டுற கஸ்டமர் தான், அதனால் வந்து நான் வந்து வி வைக்கலை இதுக்கு. அப்படியே நேராக தையல் போட்டுகிட்டே வந்துடலாம். இனிமே வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணணும். நான் வந்து ஸ்லீவில் போன வாட்டி ஒரு கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஸ்லீவில் டிப்ஸ் சொல்கிறேன்றதை மறந்துட்டு ஆக்சுவலி நான் தச்சுட்டேன், கேமராவும் பந்தாயிட்டு. அப்புறம் உங்களுக்காக தையல் பிரித்து அதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஸ்க்ரீனில் நல்லா பாருங்கள். இப்போ எப்படின்னா
ஸ்லீவ் வந்து நம்ம ஷேப் கட் பண்ணிடுவோம்ல, நம்ம கட் பண்ணும்போது ஷேப் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, தைக்கும்போது ஸ்லீவ் எப்படி நமக்கு மாறி வராமல் கரெக்டாக வரணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்லீவ் தைச்சிக்கிட்டே தைக்கிறோம்ல, இப்போ வந்து இங்கே பேக் சைடு இருக்குது பாருங்கள், நான் கை வச்சு கட்டுறேன், இங்கே பேக் சைடு இருக்குது, இந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்குது. பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இருக்கா. அப்புறம் நம்ம வந்து ஆப்போசிட் ஸ்லீவை எப்படி வைக்கணும் அப்படின்னா, ஃப்ரண்ட் சைடு இருக்குது. அப்போ தைக்கும்போது அடுத்த பக்கம் அந்த ஃப்ரண்ட் சைடு முடியுதில்ல, அப்போ அடுத்த ஸ்லீவை நம்ம எங்கே ஆரம்பிக்கணும், ஃப்ரண்ட்டில் தான் ஆரம்பிக்கணும். இப்போ பேக் சைடில் முடியுதுன்னு வைங்களேன், அப்போ பேக் சைடில் ஆரம்பிக்கணும். இப்போ ஃப்ரண்ட் சைடில் இங்கே முடிஞ்சிருக்கு, அதனால் அந்த பக்கம் ஃப்ரண்ட் சைடில் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுமாதிரி இந்த தைக்கும்போது ஸ்லீவ் பேக் சைடில் முடிஞ்சிச்சு அப்படின்னா, அப்போ நீங்கள் அடுத்தது நம்ம லைனிங் பதிக்கும்போது பேக் சைடில் தான் ஆரம்பிக்கணும். அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து மாறாமல் கிடைக்கும். இப்போ எனக்கு ஃப்ரண்ட்டில் முடிஞ்சிருக்கு, நான் அடுத்த ஸ்லீவை ஃப்ரண்ட்லேருந்து இந்த லைனிங் ஃபேப்ரிக்கில் நான் தைக்கிறேன். இதை பற்றி போக போக என்ன நான் வந்து அடுத்த ஸ்டிச்சிங் வீடியோ போடும்போது தெளிவாக சொல்கிறேன். அப்படி வந்து ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் பேக் சைடு நம்ம முன்னாடி இருக்குது, முன்னாடி வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்குது அப்படின்னா, நம்ம அடுத்த ஸ்லீவை ஆரம்பிக்கும் போது ஃப்ரண்ட்டு பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும். அப்படின்னா நமக்கு ஸ்லீவ் உள்ட்டாக மாறாது. இதுலேயும் பின்னு போட்டுட்டு கார்னரில் தையல் போட்டுடலாம். இதே போல் அடுத்த பக்கம் ஸ்லீவையும் தச்சு ரெடி பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பிசுறு துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கை உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன், இப்படி மாறி இருக்காது பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்லீவ் வந்து லாங் ஸ்லீவோட லென்த் வந்து 12 இன்ச்சு, அதனால் கொஞ்சம் பத்தலை. அதனால் ஒரு பக்கம் வந்து நான் வந்து ஜாயிண்ட் கொடுத்துருக்கேன், இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் லைனிங்கில் ஜாயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த கஸ்டமர் ரொம்ப ஒல்லியான கஸ்டமர் தான், அதனால் அது வந்து நம்ம கையில் தையல் போடும்போது நம்ம ஸ்லீவ் ஜாயிண்ட் பண்ணிக்கிறது உள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு வந்து இதே மாதிரி இது ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வந்து ரைட் சைடு ஸ்லீவை வந்து ஜாயிண்ட் பண்ணாதீங்க, லெஃப்ட் சைடு ஸ்லீவை வந்து ஜாயிண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம லெஃப்ட் சைடில் வந்து நம்ம இப்போ கட்டிங் போட்டிருக்கோம் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் நம்ம தைச்சிட்டே வரும்போது நமக்கு அதில் என்னென்ன பிரச்சனை அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணுறப்போ அதை வந்து நம்ம ரைட் சைடு ஸ்லீவில் ஜாயிண்ட் பண்ணும்போது நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வந்து எப்போவுமே ஸ்லீவ் எடுத்த உடனே நான் லெஃப்ட் சைடு தான் ஜாயிண்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் ரைட் சைடு ஜாயிண்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து நம்ம லெஃப்ட் சைடுனா நம்ம வந்து அதில் பின்னு மாட்டிடுவாங்க, சேலை வந்து கவர் ஆயிரும், பின்னு போட்டுருவாங்க. ஆனால் ரைட் சைடு ஸ்லீவ் வந்து வெளியே தெரியும், அதனால வந்து அதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நல்லா அழகாக ஃபினிஷிங்காக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும்.
அதுக்கு பிறகு நம்ம லெஃப்ட் சைட் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம கை பழகிரும். அதுக்கப்புறம் வந்து ரைட் சைட் ஸ்லீவை வந்து ஜாயிண்ட் பண்ணலாம். இப்போ வந்து ரைட் சைட் ஸ்லீவையும் ஜாயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக்லேயே நிறைய துணி இருந்ததுனால நான் அதுலேயே வந்து கழுத்தில் அந்த மெயின் ஃபேப்ரிக் துணி வச்சு பைப்பிங் வச்சுருக்கேன்.
இப்படி இந்த கிராஸாக வெட்டின துணியை 2ஆம் மடக்கி தைச்சிட்டு சைடில் உள்ள பிசுரெல்லாம் அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம தச்சு ரெடி பண்ணியிருக்கிறத கீழே வச்சுட்டு ப்ளவுஸ் அதுக்கு மேலே வச்சு தைக்கணும். அப்படியே தைச்சிக்கிட்டே வாங்க. எந்த அளவுக்கு தின்னாக அந்த பைப்பிங் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக வைங்க. இதில் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து த்ரெட் ஒர்க் மாதிரி ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்கு. அதனால் வந்து ரொம்ப தின்னாக வைக்க முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தின்னாக ட்ரை பண்ணியிருக்கேன். பெண்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு டிகிரி படிக்கிறாங்களோ இல்லையோ கைத்தொழில் வந்து கண்டிப்பாக கற்று வச்சுக்கணும். ஆக்சுவலி நானும் ஒரு டிகிரி படித்த ஆள் தான். படிச்சிருந்தாலும் நம்ம வந்து ஒரு கைத்தொழில் இப்போ இருக்கிற போய் தான் வந்து நம்மளால் ஓகே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுதுன்னு வைங்களேன். அதனால் பெண்கள் வந்து கைத்தொழில் கற்றுக்கிடணும். இதை தான் அந்த காலத்திலேயே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு. கடவுளால் முடியாததை கூட நம்ம கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணால் வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த கைத்தொழில், அதுவும் தையல் தொழில்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ட்ரை பண்ணும்போது எதுவுமே வராது தான். ஃபஸ்ட் ட்ரை பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து இந்த ஸ்லீவ் கட்டிங் பேசிக் கட்டிங் எல்லாமே ஃபஸ்ட் வந்து நியூஸ் பேப்பரில் தான் கட் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ நியூஸ் பேப்பர் கட் பண்ணுவோம். அப்போ 90s பேட்சுக்கு தெரியும் நம்ம எதில் கட் பண்ணியிருப்போம் அப்படின்னு. இப்போது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்லேட்டுமே கிடையாது. ஸ்லேட்டில் நேராகவே நோட்டில் எழுத வந்துடுறாங்க. நம்ம வந்து 90s பேட்சாக இருக்க தையல் படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்ப தையல் கிளாஸ் போகும்போது எல்லாருமே எடுத்துகிட்டு போனது கண்டிப்பாக நியூஸ் பேப்பராக தான் இருக்கும். நானுமே நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு போய் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி பழகினேன். இந்த ஸ்லீவ் கட்டிங்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ஷேப்பு இந்த மாதிரி எல்லாமே, இந்த சுடிதாரு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கட்டிங் வந்து நியூஸ் பேப்பரில் கட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம மெயின் ஃபேப்ரிக் வருவோம். ஃபஸ்ட் எப்படி ஸ்கூலில் ஸ்லேட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் நோட்டுக்கு வருவோம். அது மாதிரி நியூஸ் பேப்பரில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து துணிக்கு வருவோம். இப்போ உள்ளவங்க ஆரம்பத்துலேயே துணிக்கு வந்துடுறாங்க. சரி ஓகே. அது வந்து ஆனால் வந்து ஃபஸ்ட் நான் என்னென்னா நம்ம வந்து ட்ரை பண்ண முயற்சி பண்ண எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணதாங்க வந்து
நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்ட் டெய்லராக மாற முடியும். ஒரு கல்லை வந்து செதுக்க தான் அது வந்து டேமேஜ் ஆகும். கல் செதுக்க வந்து ஒரு அழகான சிலையாகுதுல்ல, அது மாதிரி ட்ரை பண்ண நம்ம ஒரு அழகான டெய்லராக மாற முடியும். அதனால் முயற்சி பண்ணுங்கள், விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கூட நான் இருக்கேன். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே நான் இதில் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஓவர்லாக் இல்லாமல் வந்து உள்ள ஒரு ஸ்டிச் போடாமல் அது வந்து எப்படி போடணும் அப்படின்னா, மெயின் ஃபேப்ரிக்கும் ஒன்றா வச்சுட்டு தச்சு முடித்த உடனே ஒரு தையல் போட்டுடணும். இப்போ நான் பாருங்கள் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நல்ல பக்கமாக வச்சு ஒரு தையல் போட்டுடணும். தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா பீஸு அப்படின்னு நீங்கள் உள்ள தையலுக்கெலாம் துணி விட்டுருக்கீங்களான்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரி இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும். கட் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே வந்து பாருங்கள், நமக்கு ஓவர்லாக் ஸ்டிச் மாதிரி ஒரு ஃபினிஷ் கிடச்சிருக்கும். இப்போ வந்து நம்ம அது கார்னர்லேயே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கார்னர்லேயே ஒரு தையல் போட்டு வரலாம். நான் வந்து இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணி வச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. பண்ணணும் ட்ரை பண்ண தடங்களுக்கு மேலே தடங்கள் வந்துட்டு இருந்து இப்போ எப்படியாச்சும் பண்ணணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணேன். நான் அதை போஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ என்னென்னா, இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து நான் 31 சொன்னேன்னா, அதில் ஒரு பக்க அளவு வந்து ஒரு பக்க அளவு 15.5. இப்போ அந்த 15.5 நான் வந்து இது மார்க் பண்ணுறேன். பேக் சைடு மார்க் பண்ணி இனிமேல் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியதான் வேலை. நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்தே தையல் போட்டுட்டு உள்ளே எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 3 தையல் போடுவோம்ல, 1 இன்ச்சு ஒரு ஒரு நூல் கேப்பு 2 நூல் கேப்புன்னு தையல் போடுவோம்ல, அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு 3 தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன்னா 250 சார்ஜ் பண்ணுவேன். லைனிங் நானாக தான் போடுவேன். லைனிங் வந்து அவங்க எடுத்து தர மாட்டாங்க. லைனிங் நானாக தான் போடுவேன். இதை பார்த்தாலே தெரியும், இந்த கஸ்டமர் வந்து உடம்பு சைஸ் தான் சின்னது. ஸ்லீவ் பார்த்திங்களா எவ்வளோ லென்த் வச்சுருக்காங்கன்னு 12 இன்ச் வச்சுருக்காங்க. ஒரு மெயின் ஃபேப்ரிக்லேயுமே கொஞ்சம் துணி தான் மிச்சம். லைனிங்லேயும் நான் 1 மீட்டர் எடுத்தேன், அதுலேயும் கொஞ்சம் தான் மிச்சம். உள்ள தையல் போட்டு எக்ஸ்ட்ரா 4 தையல் போடும்ல, அதை போட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதுதான். சரிங்க மக்களே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி கஸ்டமர் கொடுத்த அளவு ப்ளவுஸ் இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் தான் பாருங்கள். அதை நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி அங்கே காட்டியிருக்கேன். கரெக்டாக இருக்குது. சரி மக்களே, நம்ம இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.